செடி மரம் அதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? ஏன்னா நாங்கள் இங்கே மேலே செடிலாம் வச்ச பிறகு நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் வரதை நான் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் இப்போ வந்து நிறைய வகை வகையாக பேர்ட்ஸு அப்புறம் ஸ்குரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங். ஸோ காட் வந்து இயற்கையாகவே நிறைய காரியங்கள் ஆண்டவர் இந்த நேச்சர் மூலியமாக நமக்கு சொல்லித்தரார். ஒரு ஸ்மால் ஹெல்த் டாக். நான் நிறையா பேச மாட்டேன், ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். என் கூட எல்லோரும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். என்னென்னா, மூச்சு எடுக்காமல் யாரால் இருக்க முடியுமா? ட்ரை பண்ணுவோமா? மூக்கை க்ளோஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் இருக்க முடியுதோ அவ்வளோ நேரத்துக்கு க்ளோஸ் பண்ணுங்கள். என் கூட we all will try. இது என்ன காமிக்குதுன்னா, நம்மளோட லங் கெப்பாசிட்டி. நம்மளால் எவ்வளோ நேரம் இந்த மாதிரி நம்மளோட மூச்சையை பிடிச்சி இருக்க முடியுமோ, இட் ஷோஸ் அவர் லங் கெப்பாசிட்டி இஸ் குட். நம்மளால் ரொம்ப நேரம் அந்த மாதிரி மூச்சு பிடிச்சி இருக்க முடியலன்னா நம்ம லங் கெப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன் நம்ம லங்கை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்? நீங்கள் ஈஜிப்ட் காலத்துலேயும் நம்ம பயோனியர்ஸ் காலத்தில் பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ் தான் வந்து அதிகமாக இருந்துச்சு. அவங்க இறந்தவங்க எல்லாருமே வந்து லங் டிசீஸில் தான் இறந்து போவாங்க. ஈவன் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா லங் டிசீஸ் தான் அதிகமாக. கோவிடில் என்னாச்சு? லங் தான் பாதிக்கப்பட்டுச்சு. இதுக்கு மேலே எந்த ஃப்ளூ வந்தாலுமே த ஃபர்ஸ்ட் அட்டாக் இஸ் அவர் லங்ஸ். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். எண்ட் டேஸில் லங்ஸோட அதிகமான டிசீஸ் தான் வரும். அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனையாக இருக்கட்டும், ரீனல் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாமே வந்து எது வந்து பாதிக்கப்படும்னா லங்ஸ். ஸோ நம்ம லங்ஸை வந்து என்ன பண்ணணும்னா ஹெல்த்தியாக வச்சுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ லங்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுறோமா? இல்லை. காலையில் ஏஞ்சோடனே நம்ம ப்ரேயர் பண்ண பிறகு கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸும் நம்ம என்ன பண்ணணும். அது என்ன பண்ணணும்? நம்ம லங்கை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ ப்ரீதிங் எக்ஸசைஸில் வந்து மெயினாக வந்து டயாஃப்ரமெட்டிக் ப்ரீதிங் எக்ஸசைஸ். நம்ம லங்ஸ் வந்து எது மேலே ரெஸ்ட் ஆகிருக்குன்னா டயாஃப்ரம் மேலே. நம்ம டயாஃப்ரம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம லங்ஸுமே என்ன பண்ண முடியாதுன்னா ஈஸியாக அதை ப்ரீத் பண்ண முடியாது. இக்கப்ஸ் வந்துருக்கிறது பார்த்துருக்கீங்களா? சிலவங்களுக்குலாம் இக்கப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் டயாஃப்ரம் வந்து சுருங்கி போயிடுச்சுன்னா, டயாஃப்ரம் வந்து வீக் ஆகிடுச்சுன்னா, டயாஃப்ரமோட மசில்ஸ் வந்து இன்ஜூர் ஆகிடுச்சுன்னா இந்த இக்கப்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டயாஃப்ரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டயாஃப்ரம் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஸோ டயாஃப்ரம் ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னா அதோட ப்ரீதிங் எக்ஸசைஸ் என்னென்னா பெல்லி ப்ரீத்திங்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் உக்காந்து இருக்கோம், அதனால் உக்காந்துட்டே இது பண்ணுவோம். ஆக்சுவலி இது படுத்துட்டு பண்ணோன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா, நம்ம வந்து ஒரு கை வந்துட்டு செஸ்ட் மேலேயும் இன்னொரு கை வந்துட்டு நம்ம வயிற்று மேலேயும் வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன பண்ணணும்? ஸ்லோவாக மூக்கு வழியாக இன்னேல் பண்ணணும். இன்னேல் பண்ணுவோமா? மூக்கு வழியாக இன்னேல் பண்ணும்போது நம்ம வயிறு வந்து புஷ் அவுட் ஆகுது. புஷ் அவுட் ஆச்சுங்களா? இன்னேல் பண்ணி பாருங்கள். அப்படி புஷ் அவுட் ஆன பிறகு ஸ்லோலி நம்ம லிப்ஸ் வழியாக எக்ஸேல் பண்ணுவோமா? நான் பேச மாட்டேன், இப்போ ஜஸ்ட் நான் பண்ணுவேன். மூக்கு வழியாக இன்னேல் பண்ணணும், வாய் வழியாக எக்ஸேல் பண்ணணும். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 to 10 டைம்ஸ் என்ன பண்ணணும்னா ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலி இன்னேல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கும் போது அப்டாமினல் மசில்ஸ் வந்து புஷ் அவுட் பண்ணணும். அதுமாரி வாய் வழியாக எக்ஸேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டயாஃப்ரம்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது நம்ம படுத்துகிட்டே கூட பண்ணலாம்.
உக்காந்துட்டு பண்ண முடியல, நம்ம சிக்காக இருக்கோன்னா படுத்துகிட்டே கூட என்ன பண்ணலாம், இந்த டயஃப்ரமேட்டிக் எக்ஸசைசஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சியூட் லிப் ப்ரீத்திங். பர்சியூட் லிப் ப்ரீத்திங் வந்துட்டு என்னென்னா, வாய் வந்து கேண்டில் ப்ளோ அவுட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணணும். இது வந்து 4 செகண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா பர்சியூட் லிப்பாக அப்படியே ஹோல்டு பண்ணணும். இந்த இன்ஹேல் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் ஹோல்டு பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸேல் பண்ணணும். பண்ணுவோமா? மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணுறோம், 4 மினிட்ஸ் பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணணும். 4 மினிட்ஸ் இல்லை, அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ்னாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, சாரி 4 செகண்ட்ஸ், சாரி 4 செகண்ட்ஸ் இன்ஹேல் பண்ணுவோமா? இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணணும். ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட லங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து ரிப் ஸ்ட்ரெச். ரிப் ஸ்ட்ரெச் வந்து நம்மளோட செஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம லங் கெப்பாசிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்ட் அப் டால். எப்படி ஸ்டாண்ட் அப் டால்? ஜிராஃபி மாதிரி இப்படி நிற்கணும், சரிங்களா? நின்றுட்டு இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது அப்படியே கீழே போகணும். இன்ஹேல் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணும்போது நமக்கு லங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரியலி என்னால் பேசவே முடியாமல் இருந்தேன், நான் பாட்டே பாடலை. நான் இது பண்ண என்னோடய இது வந்து கிளியர் ஆகுது நான் பார்க்குறேன். என்னோடய வாய்ஸும் நீங்கள் கிளாரிட்டி பார்க்கலாம். நான் வந்து நிற்கும் போது என்னோடய வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, என்னோடய வாய்ஸ் இப்போ எப்படி மாறுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பலூன் ப்ளோவிங். பலூன் ப்ளோவிங் வந்துட்டு பலூன் ஊதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்குள்ளே காற்றை வந்து ஊதுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்மளோட எக்ஸலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த இது நம்மளோட லங் எலாஸ்டிசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இந்த எக்ஸசைஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா டீப்பாக ப்ளோ பண்ணணும். ப்ளோ பண்ணிவிட்டு ஸ்லோவாக ப்ரீத் பண்ணணும், சரிங்களா? ஊதுறதுக்கு எப்படி பண்ணுவோம், நம்ம ஃபுல்லாக லங்ஸை வந்து இது பண்ணுவோம். ஊதுங்க, அப்படியே ஸ்லோவாக ப்ரீத் பண்ணுங்கள். ரெஸ்ட் பண்ணுங்கள் 2 to 3 மினிட்ஸ், அப்புறமா திருப்பி அதே மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம லங் கெப்பாசிட்டி, லங் ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப அவசியங்க. இந்த மாதிரி எக்ஸசைசஸ் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா டெய்லி லைஃப், எந்த ஃப்ளூஸ் வந்தாலும் எந்த சிக்னஸ் வந்தாலும் நமக்கு ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வந்தாலும் என்ன பண்ணோன்னா நம்ம லங் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும் போது அது நம்மளை பாதிக்கப்படாது. ஏன்னா நம்ம லங் தான் என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ப்யூரிஃபை பண்ணி நம்மளோட எல்லா ஆர்கன்ஸ்க்குமே ஆக்சிஜன் கொடுக்குது. ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளோட பிரெயின் என்ன பண்ணிடாது, நம்ம பிரெயின் என்ன பண்ணாது, அலைவாக இருக்காது. ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் பாடி. ஸோ எப்படி ஆக்சிஜன் நம்ம பாடிக்கு இம்பார்ட்டண்ட்டோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ப்ரேயர் இஸ் இம்பார்ட்டன்ட். எப்படி நீங்கள் மூச்சு இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி ப்ரேயர் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஆக்சிஜன் இல்லைன்னா நமக்கு என்ன இருக்காது, டெட் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம லைஃப்பில் ப்ரேயர் இல்லைன்னா ஸ்பிரிச்சுவலி வி ஆர் டெட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி இந்த ப்ரீத்திங் எக்ஸசைசஸ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு இது நான் வாசித்தேன், when you walk doing brisk walking or when you do exercise, do prayer in yourself. Pray and do all the things which God heals and strengthen your body. ஏன்னா நம்ம எவ்வளோதான் என்ன தான் பண்ணாலும் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆண்டோட கிருபை இல்லைன்னா, தேவனோட பிரசன்னம் நம்மளோட வாழ்க்கை இல்லைன்னா we cannot live healthy. அதை நான் உணர்ந்திருக்கேன். நான் நிறையா காரியங்களை பார்த்துருக்கேன். இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், இட்ஸ் ரியலி காட்ஸ் கிரேஸ் எவ்ரி ஒன் who lives. நமக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்கர் ஐயா. இஃப் காட்ஸ் கிரேஸ் இஸ் நாட் தேர் we cannot live, we cannot sustain. It's just God's grace. We are living each and every day. Thank you. விட்னஸ் யாராவது சொல்லணுன்னா வந்து சொல்லலாம். இது விட்னஸ் ஆன நேரம்.